ஹாய் பியூட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஜெயா அப்படிங்கிற சிஸ்டரோட பேரன் பிரணவன் அப்படிங்கிறவங்களுக்கு பிறந்த நாள்னு சொல்லியிருந்தாங்க. இதே ஆகஸ்ட் 11ஆம் தேதி யசோதா அப்படிங்கிற சிஸ்டரோட பொண்ணு தசரத ஸ்ரீ அப்படிங்கிறவங்களுக்கும் பிறந்த நாள்னு சொல்லியிருந்தாங்க. உங்க 2 பேருக்குமே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் செல்லக்குட்டீஸ். நீங்க லைஃப்ல பெரிய ஆளா வரணும், கடவுள் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்தையும் தரணும்னு அந்த கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சரி, இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னென்ன ஷேர் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் வாங்க. இது வந்து மண்டே எடுத்த வீடியோ. காலையில் வீட்டில் எந்திரிச்சு கொஞ்சம் சமையல் வேலையெல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டேங்க. அது எல்லாமே வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அவங்க கூட போய் நல்லா சுற்றிட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா உடம்பு செம்ம டயர்டு. காலையில் எந்திரிச்சு வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்னு நினச்சேன். என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்கவும் முடியல, வீடியோவை போஸ்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. சண்டே வேறு செம்ம சோம்பேறித்தனம், எந்த வேலையுமே வீட்டில் செய்யலை. மண்டே காலையில் என்ன செய்யணும்னு யோசிக்கல. 10 மணிக்கெல்லாம் வெளியே கிளம்பணும். ஃபஸ்ட்டு ரவை தான் எடுத்து வச்சேன். உப்புமா கிளறி நம்ம வந்து சட்னி அரைக்கலாம் அப்படின்னு. உப்புமா செஞ்சாலும் காலேஜுக்கு லஞ்ச் பாக்ஸுக்காக டிஃபன் கொடுக்கணுமே அப்படின்னு யோசித்தேன். எக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணிட்டா காலையில் அதையே சாப்பிட்டுட்டு காலேஜுக்கும் எடுத்துகிட்டு போவா அப்படிங்கிறதுக்காக எக்கு ஃப்ரைட் ரைஸ் தாங்க பண்ணேன். பொண்ணு காலேஜுக்கு அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு செய்யணும். மதியம் லஞ்சுக்கோ ஏதாவது செஞ்சு வச்சுட்டு போகணும். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்காக கடாயில் முட்டை உடச்சி ஊற்றுனா கடாய் ஃபுல்லாக முட்டை ஒட்டிக்கிச்சு. அதை சுரண்டி எடுத்து கடாயை மறுபடியும் கழுவி ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சுங்க. ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொண்டு போய் டைனிங் டேபிள் மேலே வச்சு விட்டுட்டேன். இப்போ மதியம் லஞ்சுக்காக குழம்பு தாங்க செய்கிறேன். குழம்புக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். கூடவே கொஞ்சம் கடுகும் சேர்த்தாச்சு. கடுகு வெடித்த பிறகு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் நான் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம், கறிவேப்பிலை இதெல்லாம் வதங்கின பிறகு கட் பண்ணி வச்ச 2 பெரிய சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். இன்றைக்கி உருளைக்கிழங்கு காரக்குழம்பு தான் செய்ய போகிறேன். உருளைக்கிழங்கு கேஸு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெருங்காயமும் நான் சேர்த்துக்கிட்டேன். தக்காளி நல்லா வதங்கின பிறகு தோலோடு கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கும் இது கூடவே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு சாம்பார் பவுடரும் சேர்த்து தண்ணி சேர்த்து விட்டுட்டேன். இது நல்லா கொதித்த பிறகு நம்ம தேங்காயும் சோம்பும் அரைச்சி ஊற்றணும்னு வச்சுக்கோங்க. குழம்பு நமக்கு ரெடி. முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் காரக்குழம்பு வைக்கிறது இருந்தால் நான் இப்படி தாங்க செய்வேன். காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சேன். இந்த வேலை செய்கிறதுக்கே எனக்கு 7:30 மணி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீடு மாப் பண்ணுற அம்மாவும் வந்துடுவாங்க. உருளைக்கிழங்கு கொஞ்ச நேரம் வேகிறதுக்குள்ளே சும்மா இருக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக டைனிங் டேபிள் மேலே இருக்கிறதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணேங்க. நாங்கள் நெய்பர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 4 பேர் இருக்கோம். 2 பேர் கன்னடா, நான் ஒருத்தி வந்து தமிழ். இன்னொருத்தர் நித்யா அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க வந்து கூர்கீஸு. இங்கே ரோட்லேயே 15 இயர்ஸாக ரெண்ட்டுக்கு இருந்தாங்க. அதனால் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அவங்க பிள்ளைங்க மட்டும் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்க சொந்த ஊருக்கே போயிட்டாங்கங்க. பெங்களூருக்கு அவங்க பசங்களை பார்க்கறதுக்கு வந்தால் போதும். இங்கே 4 பேர் குரூப்பில் மெசேஜ் போட்டுருவாங்க, எங்கேயாச்சும் வெளியே போகலாம் பிளான் பண்ணுங்க அப்படின்னு. ஆல்ரெடி நாங்கள் இங்கே இருக்கிற 3 பேரும் எங்கேயும் பிளான் பண்ண மாட்டோம். அவங்க வந்தால் தாங்க நாங்கள் வெளியவே கிளம்புவோம். நாங்கள் 4 பேரும் ஒன்றா கிளம்புனா போகிற டாக்ஸி செலவுலேருந்து சாப்பிட்ற செலவுலேருந்து ஒருத்தரே செலவு பண்ணிடுவாங்க. எவ்வளோ செலவாச்சோ அதை 4 ஷேராக போட்டுருவாங்கங்க. அதனால் எங்களுக்குள்ள யார் அதிகமாக செலவு பண்ணால் கம்மி செலவு பண்ணா அப்படிங்கிற பிரச்சனையே வர்றதில்ல. இங்கே போகும்போது டாக்ஸி, வரும்போதும் டாக்ஸி. மதியம் லஞ்சு ஹோட்டலில் தான். ஈவினிங் வரும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் அப்படின்னு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். நிறைய இடத்துக்கெல்லாம் போக மாட்டோம். பெங்களூரில் எந்த இடத்த நாங்கள் பார்க்கலையோ அந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணிப்போம். இங்கேருந்து போனால் ஒரே இடம் தான். நிறைய ஃபோட்டோஸு, ரீல்ஸு இதெல்லாமே எடுப்போம். ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணும் போதும் சரி, எடுக்கும் போதும் சரி அவ்வளோ சிரிப்பு வருங்க. சிரித்து சிரித்து வயிறு வலியே வந்துடும். 4 பேர் ஒரு நாள் முழுக்க தேவையானது சாப்பிட்டு டாக்ஸிலே போயிட்டு வந்தாலுமே ஒருத்தரோட ஷேரு 500 600 வருங்க. அவ்வளோதான். உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ள டைனிங் டேபிள், டீ டேபிள், டிவி யூனிட் அப்படின்னு தொடச்சியும் விட்டுட்டேன். உங்ககிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லியும் முடிச்சிட்டேங்க. குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. கொஞ்சமாக தேங்காயில் கொஞ்சம் சோம்பும் சேர்த்து அப்படியே மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை ஊற்றி குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறணும். இது வந்து மதியம் லஞ்சுக்காக குழம்பு செஞ்சுருக்கேன். இதுக்கு பொரியல் எதுவும் செய்யலை. பையனும் ஹஸ்பண்டும் வீட்டில் இருப்பாங்க. முட்டை ஏதாவது செஞ்சுப்பாங்க. மதியத்துக்கு செஞ்சுட்டேன். காலையில் சாப்பிட்றதுக்கு என்ன செய்யலான்னு யோசித்தேன். சிம்பிளாகவும் பண்ணணும், ஒன் பார்ட் ரெசிபியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சோயா புலாவ் தாங்க இன்றைக்கி பண்ண போகிறேன். காலையில் ஒரு வழியாக இதையே பண்ணியிருந்தேன். என் பொண்ணு இதையே சாப்பிட்டுட்டு அப்படியே லஞ்சுக்கு கொண்டு போயிருப்பா. காலையில் செய்யணுன்னா ரொம்ப டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால காலையில் செய்யலை. மிக்ஸி ஜாரில் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, சோம்பு, பட்டை, லவங்கம், கொத்தமல்லி, ஏலக்காய் அப்படின்னு எல்லா மசாலாவையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். பிரியாணி இலை, அரைச்ச மசாலா, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு சோயா சங்க்ஸ் நல்லா தண்ணியில் ஊற வச்சு புழிஞ்சி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து தண்ணியும் அளந்து வச்சுட்டு குக்கர் போட்டு மூடி வச்சுட்டு வந்துட்டேங்க.
நான் இதெல்லாம் வேலை செஞ்சுட்ருக்கும்போதே வீடு மாப் பண்ற அம்மாவும் வந்துட்டாங்க. மேல இருக்கிற ஃப்ளோர்ல அவங்க கூட்டும்போதே, மேல இருக்கிற பாத்ரூம் எல்லாமே வாஷ் பண்ணி விட்டுட்டேன். இப்ப அவங்க மேல மாப் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க கீழ வர்றதுக்குள்ள, கீழ இருக்கிற ரூம்ல பெட்ஷீட்டும் சேஞ்ச் பண்ணி விட்டுடலான்னு பண்ணிட்டுருக்கேங்க. காலையில ஒரு 9, 10 மணிக்கெல்லாம் வெளிய கிளம்புறோம்னு வச்சுக்கோங்க. வெறும் கால்ல நடக்க முடியாது. கால்ல ஏதாவது வீல் கட்டிக்கிட்டு சுத்துறா மாதிரி தாங்க சுத்தணும். வீட்ட விட்டு வெளிய கிளம்புற வரைக்கும் நான் ஸ்டாப் ஓடிக்கிட்டே இருக்கணும். வெளிய போகும்போது பஸ்லயோ, கார்லயோ உட்கார்றோம் பாருங்க, அப்பதான் நமக்கு ரெஸ்ட்டுன்றதே கிடைக்கும். வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். நான் என்ன ட்ரெஸ் போட போறேன் அப்படிங்கிறது கூட என்னால வீடியோ எடுக்க முடியல. சரி வாங்க எந்த இடத்துக்கு போயிருக்கேன்னு பார்க்கலாம். நாங்க எல்லாருமே லால்பாக்ல இருக்கிற ஃப்ளவர் ஷோக்கு தாங்க வந்திருந்தோம். ಕಲರ್ಫುಲ್ ಆಗಿದೆ ಈ ಕಡೆ ನೋಡಿ ಮಕ್ಕಳು ಯೂನಿಫಾರ್ಮು ಗ್ರೀನ್ ಬ್ಯಾಕ್ ಸೈಡ್ ತೆಗೀರಿ ಒಂದು ಫೋಟೋ.
ஃபுல்லா எல்லாம் நல்லா சுத்தி பார்த்துட்டோம். நெறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். ரீல்ஸ் எல்லாம் எடுத்தோம். எல்லாம் என் ஃபோன்லயே பண்ணதுனால என்னோட ஃபோனே ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் என்னால வீடியோ எடுக்க முடியல. வீட்டுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். ஃப்ரிட்ஜ்ல ஒரு காய்கறியும் இல்ல. அடுத்த நாள் போய் எல்லாமே வாங்கிட்டு வரணும். என் ஃப்ரிட்ஜ என்னாலயே பார்க்க முடியல. அந்த அளவுக்கு மோசமா இருந்தது. பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி அப்படின்னு எல்லாமே காலி. பாக்ஸ் எல்லாமே அழுக்கா இருந்தது. அழுக்கா இருந்த பாக்ஸ் எல்லாத்தையும் தனியா எடுத்து வச்சுட்டேன். ஒரு கப்ல கொஞ்சமா சப்பாத்தி மாவு, ஒரு கப்ல குழம்பு, இன்னொரு கப்ல கட் பண்ணி வச்ச வெங்காயமும், தக்காளியும் இருந்தது. இன்னொரு பாக்ஸ்ல கொஞ்சமா பட்டர் இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒவ்வொன்னா கிளீன் பண்ணிக்கிட்டே வந்தேன். நான் காலையில வெளிய கிளம்புன பிறகு ஹஸ்பண்ட் போய் தக்காளி, கொஞ்சம் கீரை எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாங்க. வாங்கிட்டு வந்தத வெளிய வைக்காம ஃப்ரிட்ஜ்லயே வச்சதுனால ஆல்ரெடி பழைய காய்கறி எல்லாமே அடியில இருந்தது. அதையுமே எடுத்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணேங்க. சரி, இன்னைக்கு 3 கியூட்டான சிஸ்டருங்களோட பேரை நான் சொல்லப் போறேன். மலர், அப்சரா, செல்வி. ஹாய் டியர், நீங்கள் 3 பேரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் 3 பேரோட பேரை இந்த வீடியோவில் நான் சொல்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இன்னும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, உங்கள் பேரை மறுபடியும் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்கள் பேரை நான் சொல்கிறேன். பெருசாக காய்கறி வாங்கிட்டு வர்ற மாதிரி ஃப்ரிட்ஜ் எல்லாமே க்ளீன் பண்ணேன். இந்த வீடியோ எடுத்தது மண்டே ஈவினிங்க. வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேர்ஸ்டே மார்னிங் கொடுத்துட்ருக்கேன். ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணினே ஒழிய இன்னும் காய்கறி வாங்கிட்டே வரல. லால்பாகில் சுற்றுனது செம்ம கால் வலி. வீட்டில் எந்த வேலையுமே செய்யலை. வெறும் சமையல் மட்டும் பண்ணுறது, அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியது. இன்றைக்கும் இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு வீட்டில் சமையல் வேலை எல்லாமே முடிச்சுட்டு இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கும் பாருங்கள், மந்த்லி ஒன்ஸ் கெட் டுகெதர் வைப்போம் இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட கெட் டுகெதர் இன்றைக்கி இருக்குது. அதுக்குமே இன்னைக்கு கிளம்பணும். கொஞ்ச நாளாக என்னன்னே தெரியல, லைஃபே ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரெஸ்ட்டே கிடைக்காத மாதிரியும் இருக்குது. வீடியோவும் என்னால் எடுத்து சரியாக போஸ்ட் பண்ண முடியல. அப்படி என்னதான் வேலை செய்கிறேன்னு எனக்கும் தெரியல, ரெஸ்ட்டும் கிடைக்கலங்க. தக்காளி நிறையவே இருந்தது. நாட்டி தனியாக, ஃபாரமும் தனியாக அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு வாஷ் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டு விட்டுட்டேங்க. அழுக்காக இருந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே கொண்டு வந்து வாஷ் பண்ணியும் வச்சுட்டேன். இன்றைக்கி ஒரு 12 மணிக்கு வெளியே கிளம்புனேன்னு வச்சுக்கோங்க. சாயங்காலம் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 5 மணியாச்சும் ஆகும். 5 மணிக்கு மேலே வந்தேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்படியே ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும். வெளியே போய் எந்த வேலையும் செய்ய மாட்டோம். சும்மா தான் போயிட்டு வருவோம். அப்படி போயிட்டு வந்தாலே உடம்பு டயர்டாயிடும். யாருக்கெல்லாம் இப்படி ஆகுதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்களேன். இட்லி மாவும் தோசை மாவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்யறதுன்னு தலையே கெட்டு போகுதுங்க. நேற்று தான் சப்பாத்தி பண்ணேன். இன்னைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இதுக்கு மேலே தான் கிச்சனுக்கு போய் நான் என்ன பண்ணுறதுனே யோசிக்கணும். நல்ல வேளை இன்னைக்கு என் பொண்ணுக்கு 10 மணிக்கு காலேஜ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நான் லேட்டாகவே ப்ரிப்பேர் பண்ணால் போதுங்க. சத்யா அப்படிங்கிற சிஸ்டர் என்னோட சின்ன வயசு ஃபோட்டோஸ் எல்லாம் காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பழைய ஃபோட்டோஸ் எல்லாமே ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லை அப்படிங்கிறதுக்காக லேப்டாப்பில் போட்டு வச்சுருக்கோம். அந்த லேப்டாப் ஹஸ்பண்ட் கிட்ட இருக்குது. வரும்போது கண்டிப்பாக எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். அப்படி கொண்டு வந்தால் அதில் இருக்கிற ஃபோட்டோவை நான் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 2 வீக்ஸாகவே என்னால் வீடியோ சரியாக போட முடியலைங்க. நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். வாரத்தில் 3 நாள் வீடியோ போடுறேன். டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே. இதில் சாட்டர்டே போடுற வீடியோ எனக்கு வியூஸே சரியாக போகிறது இல்லைங்க. அதனால தான் நம்ம வீடியோவை பார்க்குற உங்ககிட்டயே நான் கேட்குறேன், வாரத்தில் 3 நாள் எந்தெந்த டேஸில் வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களோட ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கும் லேட் ஆகுது. சீக்கிரமாக ரெடியாகி கிளம்பணும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.